ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் இன்றைக்கும் நம்ம மார்னிங் 6:30க்கு கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்ம கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வாக்கிங் கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே நம்ம நிறைய மயிலை பார்த்துக்கிட்டே வாக் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுற்றிலும் இருக்கிற தோட்டத்தை நான் ஒரு பார்த்துட்டு போயிடுவேன். எல்லா செடியும் எப்படி வளர்ந்துருக்கு, புதுசாக என்னெல்லாம் செடி வச்சுருக்கோம் அதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கா அப்படின்லாம் பார்ப்பேன். இப்போ 2 மாதம் கோயம்புத்தூரில் நல்ல மழை சீசனுங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்றதுனால செடி எல்லாமே நல்லா தளன்னு வந்திருக்குது. ஸோ டெய்லி நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய வேலையும் இல்லாமல் இருக்குது. புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த நீல மிளகாலாம் நான் விதை போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்குது, நிறைய காயும் விட்டுருக்குறது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது டெய்லி என்னோடய ரொட்டீன் ஜாப். காத்தால எழுந்தவுடனே வாக்கிங் போயினதுக்கப்புறம் தோட்டத்தை சுற்றி பார்த்து நம்ம செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, வச்ச செடியெல்லாம் நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது பூச்சி மருந்து அடிக்கணுமா, ஏதாவது காய் காய்ச்சிருக்கா, பூவெல்லாம் பூத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா பூவையும் பறிச்சிடுவோம். சப்போஸ் நமக்கு ஏதாவது கருவேப்பிலை அப்புறம் கீரை எல்லாம் வேணும்னா அதையும் நம்ம பறித்து எடுத்துப்போம். பாருங்கள், புளிச்சக்கீரை இதை நேற்று தான் நான் அறுவடை பண்ணி சமையல் பண்ணேன். அதே மாதிரி கருவேப்பிலை இல்லாமல் நல்லா கட் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ இந்த மழை சீசனுக்கு நல்லாவே தளன்னு வளர்ந்துருக்குதுங்க. அதே மாதிரி புளிச்சக்கீரை வீடை சுற்றிலும் நிறைய புளிச்சக்கீரை விதை தானாகவே முளைச்சி வந்திருக்குது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார்